Hello friends, welcome to Indian Jobs Mill. Army Ordnance Corpsல இருந்து இந்த இயர்க்கான குரூப் சி நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் இதான் ஃப்ரெண்ட்ஸ், AOC recruitment.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு மேலே, அதாவது இந்த வீக்கில் அப்டேட் பண்ணிடுவாங்க. டெய்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த ஷார்ட் நோட்டீஸ் இதுதான் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து குரூப் சி வேக்கன்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்மி ஆர்டினன்ஸ் கிராப்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ ஆண்கள் பெண்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டல் வேக்கண்ட் என்ன, கேட்டகிரிஸ் வேக்கண்ட்டு, அதுக்கு என்ன சேலரி, ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதில் ஒரு போஸ்ட்டுக்கான வேக்கண்ட்டு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டீஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே குரூப் சி வேக்கன்ட் தான். ஸோ மெட்டீரியல் அசிஸ்டண்ட் MA அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டோட்டலாக ஒரு 19 வேக்கண்ட் இருக்குது. கேட்டகிரிஸ் வேக்கண்ட் UR, EWS, OBC, SC, ST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கான கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட், டோட்டல் வேக்கண்ட் இருக்கும். அது போக இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிசபிலிட்டி, இந்த 2 கேட்டகிரிக்கும் தனியாக வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் இராணுவத்தினருக்கும், PWBD பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, இந்த 2 கேட்டகிரிக்கும் ஒரு சில வேக்கண்ட் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, காலி பணியிடங்கள். சரிங்களா, அதை தனியாக பிரித்து காமிச்சிருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. ஸோ ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் JOA அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிவில் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேட், OG அப்படின்னா ஆர்டினரி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 29,000 92,000 வரை இருக்கும். ஸோ பேசிக் சேலரி 29,000, அது போக சம் அலவன்ஸ் அதெல்லாமே ஆட் பண்ணி தருவாங்க. அடுத்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு 19,000 63,000 இருக்கும். ஸோ பேசிக் சேலரி 19,000 தான். அதாவது ஒரு இயரும் வந்து சேலரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 1000 இல்லை 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் 63,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 19,000 உள்ள ஸ்டார்டிங்குள்ளே, அதாவது நீங்கள் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க ரெகுலராக அப்படின்னா பேசிக்கு 19,000 ப்ளஸ் அதோட உங்களுக்கு DA அதெல்லாம் ஆட் பண்ணி தருவாங்க. அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தருவாங்க. அதுக்கு சம் அமௌண்ட் வரும், 19,000 ப்ளஸ் அலவன்ஸ் அமௌண்ட்டு. அது இல்லாமல் ஒரு வருஷமாக உங்களுக்கு சர்வீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் 63,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வருஷமும் சேலரி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். 500, 1000 அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 63,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிவில் மோட்டார் டிரைவர் OG ஆர்டினரி கிரேட், இதுவும் 19,000. டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2. அடுத்து ஃபயர்மேன் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கார்பெண்டர், இதுக்கு ITI, பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர், இதுக்கும் வந்து ITI. அடுத்து MTS, இதுக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இதுக்கான சேலரி 18,000 56 இருக்கும். ஸோ பேசிக் சேலரி 18,000. ஸோ அடுத்த ட்ரேட்ஸ்மேன் மெட், இதுக்கும் 18,000 56,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் சேலரி 18,000 இருக்கும். இருக்கிறதுலே அதிகமான வேக்கண்ட்டு எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு தான். இதில் பாருங்கள், URல 159 வேக்கன்சி, ஓகேங்களா. EWSல உங்களுக்கு ஒரு 38 வேக்கன்சி, OBCல 105 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, SCல 58 வேக்கன்சி, STல 29 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 383, ஓகேங்களா. அதாவது UR, EWS, OBC, SC, ST இந்த 5 கேட்டகரிக்கு 389. அது போக டிசபிலிட்டி, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் ஒரு 38 வேக்கண்ட் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 15 வேக்கன்சி வந்து டிசபிலிட்டிக்கு வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ ரீஜியன் ஸ்டேட், அதாவது ரீஜியன் ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டில் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸ்ட் ரீஜனில் அசாமு, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் இதெல்லாமே ஈஸ்ட்டில் வரும். ஸோ வெஸ்ட் ரீஜனில் டெல்லி, பஞ்சாப், ஹிமாச்சல், அடுத்து ஹரியானா வரும். நார்த்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக். நம்ம சதனில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த 3 ஸ்டேட் சதனில் இன்க்ளூட் ஆகும்.
ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இந்த ஜேஓஏ அதான் ஜூனியர் ஜேஓஏ ஓகேங்களா, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎம்டி சிவில் அண்ட் மோட்டார் டிரைவர் ஓஜி ஆர்டினரி கிரேடு, டெலி ஆப்ரேட்டர், ஃபயர்மேனுக்கு மட்டுமே 71 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கார்பெண்டரில் ஒரு 7 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெயிண்டர் அண்ட் டிகோரேட்டர். டிகோரேட்டர் அப்படின்னா அலங்காரம் பண்ணுறவங்கள டிகோரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பெயிண்டர் அண்ட் டிகோரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 5 வேக்கண்ட் இருக்குது. எம்டிஎஸில் 9 வேக்கண்ட். ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் மட்டுமே 330 வேக்கண்ட். இங்கே பாருங்கள், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு இல்லை, நான் ஈஸ்ட் ரீஜன் சொல்லிட்டேன், இது நமக்கு இல்லை. ஸோ கீழே பாருங்கள், சதர்னில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இருக்குது இல்லையா. சில ஜேஓஏல 1 வேக்கண்ட்டு, டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2ல் 2 வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபயர்மேனில் 47, இதில் எம்டிஎஸ்க்கு மட்டும் 1 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டில் ஒரு 40 வேக்கன்சி. ஸோ ஓரளவு டீசெண்டான வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ் சென்ட்ரல் ஈஸ்ட்டை கம்பேர் பண்ண சொல்ல நம்ம சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளோ மேல். இங்கே பாருங்கள், சென்ட்ரல் ஈஸ்ட்டில் ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், சிக்கிம் இதெல்லாமே வரும். இதில் ஃபயர்மேன் போஸ்டிங் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு 10 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சதர்ன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஓஏ, டெலி ஆப்ரேட்டரு, ஃபயர்மேனு, எம்டிஎஸ்ஸு, ட்ரேட்ஸ்மேன் மேட்டு எல்லா போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த கார்பெண்டர் அடுத்து அந்த பெயிண்டர் ஐடிஐ கேட்டகரிக்கு மட்டும் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வேக்கண்ட் இல்லை. சில பேர் கேட்கலாம், ப்ரோ நான் அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. வித்தின் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரை பண்ணணுமா இல்லை அதர் ஸ்டேட்டில் ட்ரை பண்ணலாமா, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் அந்த லாங்குவேஜெலாம் நமக்கு தெரியுமா, அங்கே ஸ்டே பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அந்த எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ்ஸு, அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஆர்மி ஆர்டரன்ஸ் கிராப்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்டை டெய்லி ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். மேபி நோட்டிஃபிகேஷன் அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அப்டேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷனில் எப்போயிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது வந்து நீங்கள் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தின் 21 டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடணும். அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து 21 டேஸ்க்குள்ளே அப்ளிகேஷனை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வித்தின் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆன்லைனில் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன் மூலியமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது, அதாவது போஸ்ட் மூலியமாலாம் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஆன்லைனில் சப்மிட் பண்ணி அந்த காப்பியை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு சரியா. ஸோ ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 மினிமம் இருக்கும். அதுக்கு மேலே மாறும், அது போஸ்டிங்கை பொறுத்து இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் இங்கே தான் உங்களுக்கு வரும். லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ போன வருஷம் ஜூன் 7ஆம் தேதி லாஸ்ட்டாக ஒரு நோட்டீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் நியூஸில் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே கேண்டிடேட் லாகின் ஆர் சைன் அப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் லாகின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு அந்த யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து போயிட்டு நீங்கள் லாகினில் போயிட்டு உங்கள் லாகின் நேமு ஓகேங்களா, லாகின் நேமு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நான் அப்ளை வீடியோ கண்டிப்பாக இதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் நோட்டிஃபிகேஷனும் வரல. இந்த வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மேபி இந்த வீக்கில் கூட, இந்த வீக்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் கூட ஓப்பன் பண்ணிடலாம். அது கரெக்டாக தெரியல. ஸோ வரட்டும், நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.